எனது எங்க வீட்டுல ஆட்டுக்கால் பாயாவா? இதுல என்ன அதிர்ச்சி? எல்லார் வீட்லயும் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தா பாயா செய்ய தான் செய்வாங்க. ஆனா எங்க வீட்டுல செய்யறது சம்திங் ஸ்பெஷல் தான். அது என்ன ரீசன்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க வீட்டுக்கார ஆட்டுக்கால் பாயா வாங்கிட்டு வந்தோன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கடகடன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஆட்டுக்கால் பாயெல்லாம் வச்சுட்டு அவருக்கு தோசை பிடிக்கும்ன்றதுனால தோசையும் ஊத்திட்டு ஒரு பிளேட்ல ஆட்டுக்கால் வச்சு நல்லா குழம்பு ஊத்திட்டு இன்னொரு பிளேட்ல வெறும் அந்த குழம்பு மட்டும் ஊத்தி எடுத்துட்டு போனேன். என்ன இது ஒரு பிளேட்ல மட்டும் வெறும் குழம்புன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி எங்க வீட்டுக்காருக்கு ஆட்டுக்காலே பிடிக்காது. கல்யாணம் ஆன புதுசுலேயே பாத்தீங்கன்னா கடையில போய் ஆட்டுக்கால் வாங்கலாமான்னு சொல்லும்போது ஐயே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அதுலேருந்து 12 வருஷமா நான் ஆட்டுக்காலே வீட்டில் சமைக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ரீசெண்டாக என் அம்மா வீட்டுக்கு நான் இங்கே இந்தியா வந்த அப்புறம் போனப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் செஞ்சுருந்தாங்க எனக்கு பிடிக்கும்னு. ஸோ அதை நான் சாப்பிட்றத பார்த்துட்டு இந்த வாட்டி எனக்கே தெரியாமல் என்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் 12 லாங் இயர்ஸ் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து நான் வீட்டில் சமைச்சு எனக்காக ஸ்பெஷலாக அப்படின்னு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? நீங்கள் எந்த ஃபுட்டாலும் மிஸ் பண்ணுறீங்களா இல்லை சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க.